ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிவிகா தாட்ஸ். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர் வச்சு மஷ்ரூம் ரைஸ் அண்ட் மீல் மேக்கர் ஃப்ரை தான் செய்யலான்னு யோசிச்சு வச்சுருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரில் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிட்டோம். அந்த கேப்பில் வந்து வெங்காயம், தக்காளி அண்ட் க்ரீன் சில்லிஸை சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் மஷ்ரூமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே சாப் பண்ணி வச்சிட்டோம். தென் மீல் மேக்கரும் நல்லா ஊறிடுச்சு. அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரில் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே 1/2 லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். தென் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது இதில் வந்து நாங்கள் சால்ட்டே ஆட் பண்ணலன்னு சொல்லிவிட்டு. ஸோ கடைசியாக நாங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1/2 hour நாங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அந்த கேப்பில் நாங்கள் வந்து மஷ்ரூம் ரைஸ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் வந்து கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கின பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் இதில் போட்டு நல்லா வதக்கிங்க. டொமேட்டோஸ் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் நீங்கள் வேணால் புதினா அண்ட் வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எதுவும் ஆட் பண்ணாமல் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். தென் மசாலாஸ்லாம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணோம். நாங்கள் வந்து இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இதில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு தென் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேப்பில் நம்ம வந்து மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மீல் மேக்கரை எடுத்து இதில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எல்லா மீல் மேக்கரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். மீல் மேக்கரை 2 சைடுமே ரேண்டமாக நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. திருப்பி விட்டுட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். நம்ம ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா அப்பீடைசிங்காக இருந்தது. ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருந்தது. இது 2யும் சேர்த்து வச்சு சாப்பிட உண்மையாலே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த காம்பினேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.